கரப்பான் பூச்சியின் தீர்க்க தரிசனம் மழை நாள்கள் முடிந்தவுடன் அந்த பழைய வீடு உயிர்ப்புடன் மாறியது. வயதான கட்டிடத்தின் உட்சுவரில் இருந்த ஒரு சிறிய உடைந்த ஓட்டில்தான் கரப்பான் பூச்சி வசித்து வந்தது. அது மஞ்சள் கண்களுடன் கூடிய கருமேகங்களைப் போல தோன்றும் சிறிய உயிரினம். குழந்தையின் நண்பன் அந்த வீட்டில் சிறிய ஒரு பையன் வசித்தான், ஆரவ். அவனுக்கு எதிலும் ஆர்வம் அதிகம். ஒருநாள் குளியலறையில் உள்ள சுவரில் உள்ள கரப்பான் பூச்சியை கவனித்தான். மற்றவர்கள் அதை காணும் முன்பே கொன்றுவிடுவார்கள். ஆனால் ஆரவ் வித்தியாசமாக நடந்து கொண்டான். "நீ பயப்படாதே, நான் உன்னை சாகவிட மாட்டேன்" என்று சொன்னான். கரப்பான் பூச்சி மனிதர்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த வாக்கியம் ஒரு அதிசயமாக தோன்றியது. மாயமான சந்திப்பு அந்த இரவு ஆரவ் கனவில் ஒரு வித்தியாசமான உலகிற்குள் சென்றான். அந்த உலகம் மின்மினிக்கும் ஓவியங்களால் நிரம்பியிருந்தது. அங்கு அந்த கரப்பான் பூச்சி ஒரு பெரிய உருவத்தில் இருந்தது. "நீயே என்னை பார்த்த முதல் மனிதன். எளிதாக அழிக்க முடியாத உயிராக நான் பிறந்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை கூற வேண்டும்." "என்னது?" "இந்த வீடு விரைவில் அழிக்கப்படும். இதை நீ மட்டும் தடுக்க முடியும்." உண்மை நிகழ்வுகள். அடுத்த நாள் ஆரவின் தந்தை வீட்டு பழைய பகுதியை இடிக்க ஒரு வேலைக்காரரை அழைத்திருந்தார். ஆரவுக்கு கனவு நினைவில் வந்தது. "அப்பா, தயவு செய்து இதை இடிக்காதீங்க" என்று கேட்டான். "ஏன்?" "அங்குள்ள சுவர் மிகுந்த நீர்ச்சோர்வு உள்ள இடம். அதை மட்டும் நீக்கினா போதும்." அந்த வார்த்தைகள் அவரை யோசிக்க வைத்தன. அவர் ஒரு வல்லுநரிடம் பரிசோதிக்கச் சொல்ல, உண்மையில் வீட்டு பழைய பகுதியை முழுவதுமாக இடிக்க வேண்டியதில்லை என்று தெரியவந்தது. கரப்பான் பூச்சியின் நன்றி. அந்த இரவு கரப்பான் பூச்சி சுவரிலிருந்து மெதுவாக நடந்தது. அது மனிதர்களுடன் பேச முடியாது. ஆனால் ஒரு உணர்வு இருந்தது, நன்றி. அதன் கண்கள் மின்மினித்தன. ஒரு சிறிய பிள்ளையின் எளிய செயலால் ஒரு வீடு மட்டுமல்ல, அதிலிருந்த ஒவ்வொரு சிறிய உயிரும் பாதுகாக்கப்பட்டன. மறுமொழி. இக்கதை ஒரு எளிய கரப்பான் பூச்சியை குறித்தது மட்டுமல்ல, பிள்ளைகளின் பசுமையான மனநிலையை, அவர்கள் காட்டும் பரிவையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு அற்பமான உயிரினமாக கருதப்படும் கரப்பான் பூச்சியும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டிருக்கலாம்.